வெளிப்பட்டது விசேஷம் 3வது அதிகாரம் 8ஆம் வசனம். உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன். உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் நீ என் நாமத்தை மறுதலியாமல் என் வசனத்தை கைக்கொண்டபடியினாலே இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென் சொல்லுங்க. இயேசு உயிரோடு கூட இருக்கிறார். ஆண்டவர் நல்லவர். அந்த இடத்துல ஒரு 7 சபைகளை குறித்து கர்த்தர் யோவானுக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். அந்த யோவான் கர்த்தருடைய சீஷன். பத்மு தீவு என்கிற ஒரு தீவிலே 90 வயதிலே அவர் நாடு கடத்தப்பட்டார். 90வது வயதிலே அவன் ஆண்டவரை தரிசிக்கும் போது ஆசியாவில் உள்ள 7 சபைகளை குறித்து கர்த்தர் அவரோடு பேசின அந்த தரிசனம் தான் அந்த வெளிப்பாடு. அப்போ ஒவ்வொரு சபையை பார்க்கும் போதும் உன்னிடத்தில் குறை உண்டு குறை உண்டு குறை உண்டுன்னு சொல்லிட்டே வர்றவ இந்த பிலதெல்பியா சபையை பார்த்த உடனே சொல்றா, உனக்கு முன்பாக திறந்த வாசலை நம்ம. ஆமென். அப்ப நம்ம ஒரு கேள்வி வரணும், 6 சபைக்கு திறக்கல, இந்த சபைக்கு மாத்திரம் ஏன் கர்த்தர் திறந்த வாசலை வைக்கிறார்? ஆமென். ஹல்லேலூயா. உடனே அங்க வரணும். ஒரு சபையை பார்த்து நீ உயிருள்ளவன் என்று சொல்லியும் நீ செத்துட்ட அப்படிங்கிற ஒரு சபை. இன்னொரு சபையில பாத்தீங்கன்னா வாசல் நின்று கதவை தட்டுற, அப்ப சபைக்குள்ள யாரும் இல்லை, இயேசுவே இல்லை. ஹல்லேலூயா. ஒரு சபையை பார்த்து விழிப்பா இருந்தார். இப்படி சபைகளை பார்த்து சொல்லிட்டு இந்த பிலதெல்பியா சபையை மாத்திரம் திறந்த வாசல் என்ன சொல்றாங்க, உனக்கு ஒரு ஆசீர்வாதமான திறந்த வாசலை வைத்திருக்கிறேன், ஒரு நன்மையான வாசலை திறந்து வைத்திருக்கிறேன், ஒரு விடுதலையான ஒரு வாசலை திறந்து வைத்திருக்கிறேன். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். நீ எதிர்பார்க்கிற எல்லா விதமான நன்மைகளையும் சுதந்திரிக்கிற வாசலை நான் திறந்து வைத்திருக்கிறேன். வசனம் சொல்லுது, 7ஆம் வசனத்தை வாசிங்கன்னா, அவர் திறந்தால் ஒருவனும் பூட்ட முடியாது, அவர் பூட்டினால் ஒருவனும் திறக்க முடியாது. தாவீதின் திறவுகோலை உடையவர் அவர். அது இந்த சபைக்கு முன்பதாக அவர் திறந்திருக்கிறார். அப்ப நமக்கு ஒரு கேள்வி, யார் யாருக்கு அவர் திறந்த வாசலை வைக்கிறார்? ஏன் இந்த சபைக்கு மாத்திரம் அவர் திறந்த வாசலை வைக்க வேண்டும்? ஆமென். நிறைய வாசல் பூட்டப்பட்டு இருக்கிறது. ஆசீர்வாதம் இல்ல, சுகம் இல்ல, விடுதலை இல்ல, நன்மை அனுபவிக்க முடியல. ஹல்லேலூயா. எதிர்காலத்துல ஒரு போராட்டமா இருக்குது, குடும்பத்துல போராட்டமா இருக்குது, ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க முடியாத ஒரு சூழ்நிலை, வாசல் பூட்டப்பட்ட ஒரு நிலைமை. ஹல்லேலூயா. எவ்வளவு பிரயாசப்பட்டும் அந்த வாசல் திறக்கவில்லை. ஆனா இந்த சபைக்கு கர்த்தர் திறந்துட்டார். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அப்போ ஏன் திறந்தார்? யாருக்கு ஆண்டவர் திறந்த வாசலை வைக்கிறார்? எல்லாருக்குமா? அந்த 6 சபையில் இருந்தவங்க விசுவாசி தானே, அவங்களும் கர்த்தரை ஆராதிக்கிற பிள்ளைகள் தானே, அவர்களும் தேவனை தொழுது கொள்ளுகிற பிள்ளைகள் தானே, அவர்களும் ஞானஸ்நானம் எடுத்திருப்பார்கள், அவர்களும் ஆண்டவரை ஆராதிப்பார்கள், அவர்களுக்கு பெரும் விசுவாசிகள். ஹல்லேலூயா. அவர்கள் புறஜாதியம் கிடையாது, அவங்களும் விசுவாசிகள். அப்ப அங்க திறக்காததுங்க இந்த ஒரு சபைக்கு மாத்திரம் ஆண்டவர் ஏன் திறக்கிறார்? எல்லாருக்கும் திறந்த வாசலா? ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அப்ப வசனம் சொல்லுது, 8ஆம் வசனம், உன் கிரியைகளை எப்படிங்க, உன் கிரியைகளை, நம்முடைய கிரியைகளை அறிகிற ஆண்டவர். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. நம்முடைய கிரியைகளை அறிந்து வைத்திருக்கிற ஒரு தேவன். நீ ஆண்டவருக்காக எப்படி கிரியை செய்கிறாய்? ஹல்லேலூயா. இந்த கீபோர்டை வாசிக்கணும்னா அதுக்கு ஆயத்தமாகி வயது ஆண்டவரை துதிக்க போறோம், ஆண்டவரை ஆராதிக்க போறோம். இந்த வாசிக்கும் போது அபிஷேகம் வரணும். ஆமென் சொல்லுங்க. ஆர்கெஸ்ட்ரால வாசிக்கிற மாதிரி வாசிக்க முடியாது, சினிமா பாட்டுக்கார வாசிக்கிற மாதிரி வாசிக்க முடியாது. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அதுல உட்கார்ந்து அது 2 பாட்டு பாடணும்னா அந்த பாட்டை கூட ரொம்ப கவனமா ஜாக்கிரதையா அது கர்த்தரை துதிக்கிற ஒரு பாடல். முன்னத்து நாளே அது உட்கார்ந்து நான் ப்ரிப்பேர் ஆகணும், ஆயத்தம் ஆகணும். ஹல்லேலூயா. சும்மா ஸ்டேஜ்ல நின்ற முடியாது. ஒவ்வொரு தடவையும்
ஜெபிக்கும் போது மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள போற மாதிரி ஒரு பயம் வராங்க. கர்த்தர் நல்லவர். ஆமென் சொல்லுங்க. கிரியைகளை அறிந்திருக்கிற ஒரு ஆண்டவர். ஒரு காணிக்கையை கொண்டு வந்து கர்த்தருக்கு கொடுக்கும்போது பயபக்தியா கொடுக்கணும். காணிக்கை என்பது பணத்தை நம்பி ஆசீர்வதிக்கிறதுல அது இருதய சம்பந்தப்பட்ட. ஹalleluya. 50,000 கொடுத்த ஒரு ஆசீர்வாதம், 10 ரூபாய் கொடுத்தா ஒரு ஆசீர்வாதமா? அப்படின்னா கிடையாது. பணத்தை கொடுத்து இயேசு விலைக்கு வாங்க முடியாது. அப்படி பார்த்தா பைபிள்ல நிறைய கொடுத்தவங்க பேரை விட அந்த 2 காசு போட்ட விதவைக்கு ஆண்டு எழுதி வச்சிருக்கிறார். நம்ம எழுதி இருக்கிறாரு கர்த்தர். அவள் தான் அதிகமாய் போட்டாள். அப்ப காணிக்கை போடுறதை கர்த்தர் கவனிச்சிருக்கிறார். நம்மோட கிரியை கர்த்தர் நம்ம ஆண்டவர் பார்த்திருக்கிறார். தனக்கு உள்ளவையெல்லாம் போட்டுட்டா பார்த்திருக்கிறார் பாருங்க. எப்படி கவனிச்சிருக்கிறார் பாருங்க. உட்கார்ந்து பார்த்துட்டே இருந்திருக்கிறார். எல்லாரும் தங்கள் பரிபூரணத்திலிருந்து போட்டாங்க. ஆனா அந்த அம்மாவோ தனக்கு வச்சிருந்தது அதுதான், சாப்பாடு அதுதான், பிழைப்பது அதுதான். அன்னைக்கு நம்ம வாழணும்னா அந்த 2 காசு தேவை. ஆனா அதை போட்டுட்டா, நான் ஜீவனுக்கு வைத்திருந்ததை போட்டான். அவதான் அதிகமா போட்டான். ஆண்டவர் கிரியை அதிகமா இருப்பார். எவ்வளவு நல்ல ஆண்டவர். நம்முடைய கிரியைகளை அறிந்து வைத்திருக்கிற ஆண்டவர். ஆமென். அல்லேலூயா. அதே மாதிரி பிள்ளைகளுடைய சபையை பார்த்தால் உன் கிரியைகளை அறிந்திருக்கிற பயபக்தி தேவை. பாட்டு பாடணுமா, ஆராதிக்கணுமா, இதை வாசிக்கணுமா, அதுக்கே ஒரு அபிஷேகம் வேணும். எனக்கு திறமைக்கு வாசிக்க முடியுமா? அல்லேலூயா. முன்னத்து நாள் உட்கார்ந்து ஆயத்தம் ஆகணும். கவனமா தேவ சமூகத்திலே காத்திருக்கணும். ஜனங்க உடைஞ்சு வருவாங்க, நொறுங்கி வருவாங்க. அல்லேலூயா. புதுசா வருவாங்க, அவங்களுக்கும் செய்தி போகணும். பழைய ஆட்கள் வருவாங்க, அவங்களுக்கும் வார்த்தை போகணும். சின்ன பிள்ளை உட்கார்ந்து இருப்பாங்க, அவங்களுக்கும் செய்தி போகணும். அல்லேலூயா. ஒருத்தர் எதிர்காலத்தின் தேவைகளோடு உட்கார்ந்து இருப்பாங்க, அவங்களுக்கும் வார்த்தை போகணும். ஒருத்தர் சுகத்துக்காக வந்திருப்பாங்க, அவங்களுக்கும் வார்த்தை போகணும். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அப்ப தேவ சமூகத்திலே அந்த பரிசுத்த ஆவியானவரோடு ஒத்தாசையை வாங்கி கொண்டு இங்க வருவோமானால் சின்ன பிள்ளைகளுக்கு தேவையான வார்த்தை போகும், பெரியவர்களுக்கு தேவையான வார்த்தை போகும், புதுசா வந்தவர்களுக்கு தேவையான வார்த்தைகள் போகும். யார் யாருக்கு என்னென்ன தேவையோ ஆவியானவர் விட்டு பங்கிட்டு கொடுப்பார். யார் யாருக்கு என்னென்ன தேவையோ கொடுப்பார். ஆமென். அல்லேலூயா. திறந்த வாசல். அப்ப இந்த சபைக்கு ஆண்டவர் திறந்த வாசலை வைத்திருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. யார் யாருக்கு என்னென்ன தேவையோ அதை கொடுக்க வல்லமையுள்ளவர் இயேசு உயிரோடு இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. கர்த்தர் நல்லவர். அப்போ உன் கிரியைகளை நான் அறிந்திருக்கிறேன். என்ன சொல்றாங்க? உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன். இயேசு நல்லவர். ஆமென். கிரியைகளை நான் அறிந்து வச்சிருக்கிறப்பா, நீ என்னென்ன பண்ற ஆண்டவருக்கு தெரியும். அடுத்து சொல்றாரு, வாசிங்க. உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தோம். என்னங்க? உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தோம். உனக்கு கொஞ்சம் பலன், நிறைய பலன் இல்லை. எத்தனை பலன் இருக்குது? கொஞ்சம் தான் பலன் இருக்கு. பாத்தீங்கன்னா உனக்கு கொஞ்சம் பலன் இருக்கிறது, ஆனால் நீ என் நாமத்தை மறுதலிக்கவில்லை. அல்லேலூயா. என் நாமத்தை மறுதலிக்கவில்லை. உனக்கு கொஞ்சம் பலன் தான் இருக்கிறது. கொஞ்சோண்டு பலன், நிறைய பலன் இல்லை. அல்லேலூயா. ஆனா அந்த கொஞ்ச பலனை வைத்துக் கொண்டு நீ ஆண்டவரை மறுதலிக்கவில்லை. யார் மறுதலிக்காமல் இருக்கிறார்களோ அவர்களுக்கு தான் திறந்த வாசல். மனுஷன் எப்போ மறுதலிப்பா ஆண்டவரை? சொல்லுங்க பார்க்கலாம். எப்ப மறுதலிப்பாங்க? தங்களுக்கு ஒரு ஆபத்து, தங்களுக்கு ஒரு பிரச்சனை, நம்ம ஜெபம் கேட்கப்படாததை போல இருக்கும்போது, நம்ம எதிர்பார்த்த ஆசீர்வாதங்கள் வராத போது, அல்லேலூயா, ஆண்டவர் நல்லவர். அந்த சூழ்நிலையில கர்த்தரை ஜனங்கள் மறுதலிப்பார்கள். இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து கிளம்பி வரும்போது வனாந்தரத்தின் வழியாக அவர்களுக்கு பல தேவைகள் இருந்தது. அந்த தேவைகளை கர்த்தர் சந்தித்தார். அது உண்மைதான். ஆமென். ஆனால் ஒவ்வொரு இடத்திலையும் அவர்கள் முறுமுறுத்து அவரை மறுதலித்த மாதிரி இருக்கு. எங்களை விட்டு மோசே, நாங்க திரும்ப எங்க போகிறோம்? எகிப்துக்கு நாங்க போயிடுறோம். எங்களை விட்டு மோசே, நாங்க வனாந்தரத்திலே செத்து போயிடுறோம். அடுத்தது அல்லேலூயா.
எங்களை உற்று மோசே எகிப்தில கல்லறை இல்லை என்று சொல்லியா எங்களை இந்த வனாந்தரத்துக்கு நீ அழைத்து வந்தாய். ஆமென். இப்படி ஒவ்வொரு இடத்திலையும் ஆண்டவரை அவர்கள் மறுதளித்துக் கொண்டே இருந்தார்கள். புதிய ஏற்பாட்டுக்கு வருவீர்கள் ஆனால் மார்க் 14:31 வாசிக்கலாம். அல்லேலூயா. இயேசு சொல்றார், என்னை சிலுவைக்கு கொண்டு போவார்கள், நான் அடிக்கப்படுவேன், நான் மரித்து 3ஆம் நாள் உயிரோடு கூட எழுந்திருப்பேன், நீங்கள் எல்லாரும் என்னை விட்டு ஓடி போய் விடுவீர்கள் அப்படின்னு உடனே ஒரு ஆள் சொல்றாரு, எனக்கு சாகரமா இருந்தாலும் நான் பதிலிக்க மாட்டேன். அதுக்கு கீழே வாசிச்சீங்கன்னா எல்லாரும் சொல்றாங்க நாங்களும் அப்படி மறுதலிக்க மாட்டேன்றாங்க. கொஞ்ச நேரத்துல வந்துட்டார் யூதாஸ் காட்டி வந்த உடனே கட்டி பிடிச்சா முத்தம் கொடுத்தான், இயேசுவை பிடிச்சாங்க. கொஞ்ச நேரத்துல பார்த்தா மார்புல பாய்ந்த சீடனையும் மருவமாய் இருந்த சீடனையும் எல்லாரும் ஓடிட்டாங்க, மறுதளிச்சிட்டாங்க. இதுல பேதுரு சேவல் கூவுவதற்கு முன்பதாக 3 தடவை மறுதளிக்கிறார். அப்போ எப்பெல்லாம் மறுதளிப்பாங்க? தங்களுக்கு ஒரு ஆபத்து வரும்போது ஜனங்கள் தேவனை மறுதளிக்கிறார்கள். இரண்டாவது எப்பொழுது மறுதளிப்பார்கள்? நீதிமொழிகளின் புஸ்தகம் 30வது அதிகாரம் 9வது வசனம். நீதிமொழிகள் 9வது அதிகாரம் 9வது வசனம். நான் பரிபூரணம் அடைகிறதினால் மறுதலித்து கர்த்தர் யார் என்று சொல்லாதபடிக்கும் தரித்திரப்படுகிறதினால் திருடி என் தேவனுடைய நாமத்தை வீதியிலே வழங்காதபடிக்கும் என் படியை எனக்கு அளந்து என்னை போஷித்தருளும். அல்லேலூயா. ஒரு குரூப் பரிபூரணம் வரும்போது மறுதலிக்கிறாங்க. அல்லேலூயா. இன்னொரு குரூப் தரித்திரம் வரும்போது மறுதலிக்கிறாங்க. இன்னொரு குரூப் ஆபத்து வரும்போது மறுதலிக்கிறாங்க. இன்னும் சிலர் வனாந்தரம் வரும்போது மறுதலிக்கிறாங்க. இன்னும் சிலர் அவர் மேல் பொறாமைப்பட்டு மறுதலித்தார். அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரம் 13, 14 சீக்கிரமா. ஆபிரகாம் ஈசாக்கை யாக்கோபு என்பவருடைய தேவனாகிய நம்முடைய பிதாக்களின் தேவன் நம்முடைய பிள்ளையாகிய இயேசுவை மகிமைப்படுத்தி அவரை நீங்கள் ஒப்புக்கொடுத்தீர்கள். பிலாத்து அவரை விடுதலையாக்க தீர்மானித்தபோது அவனுக்கு பிலாத்துக்கு முன்பாக இயேசுவை ஜனங்கள் மறுதலிக்கிறார்கள். கொலைபாதகனை விடுதலை செய்துவிட்டு இயேசுவை மறுதலிக்கிறார்கள். 1 வனாந்தரம் வந்தபோது மறுதலித்தார்கள். 2 ஆபத்து வரும்போது மறுதலிக்கிறார்கள். 3 பரிபூர்ணம் அடையும் போது மறுதலிக்கிறார்கள். 4 தரித்திரம் வரும்போது மறுதலிக்கிறார்கள். 5 பொறாமைப்படும் போது மறுதலிக்கிறார்கள். ஒரு குரு நல்ல ஆசீர்வாதம் வந்துருச்சு அப்படின்னாலே மறுதலிப்பான். எப்படிங்க? வசனம் சொல்லுது, வசனம் போய் சொல்லுவான். பரிபூர்ணம் அடைகிறது தான். அந்த பரிபூர்ணத்தை கொடுத்தவர் கர்த்தர் தானே. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. குறைவுள்ளவனாய் வந்த என்னை நிறைவுள்ளவனாய் மாற்றியது கர்த்தர் தானே. அல்லேலூயா. பலவீனமாய் வந்த என்னை பலசாலியாய் மாற்றியது கர்த்தர் தானே. எதிர்கால கேள்விக்குறியோடு வந்த நம்மை எதிர்காலத்தை ஆசீர்வதித்தவர் கர்த்தர் தானே. தரித்திரத்தில் வந்த நம்மை ஆசீர்வதித்து உயர்த்தினது கர்த்தர் தானே. ஆமென். அல்லேலூயா. பரிபூரணம். அல்லேலூயா. ஆபிரகாமை கர்த்தர் சகல காரியத்தையும் ஆசீர்வதித்தார். ஆபிரகாம் மறுதலிச்சாரா? தானியேலுக்கு ஒரு பரிபூரண ஆசீர்வாதம் இருந்தது. தானியேல் மறுதலிச்சாரா? அல்லேலூயா. அவங்க நம்ம பார்க்கல. ஆனா வசனம் சொல்லுது, நான் பரிபூரணம் அடைகிறதுனால் ஒரு சிலர் இருக்கிறாங்க கஷ்டப்படும் போது ஆண்டவரை தேடுவாங்க, வியாதி வரும்போது ஆண்டவரை தேடுவாங்க, பிரச்சனை வரும்போது ஆண்டவரை தேடுவாங்க. அவங்க தான் சொல்றாங்க எல்லாரையும். பிரச்சனை வரும்போது ஆண்டவரை தேடுவாங்க. எப்ப தேடுவாங்க? விடிய விடிய தேடுவாங்க. அல்லேலூயா. விடிய விடிய தேடுவாங்க. அவங்களுக்கு ஒரு ஆபத்து வருதுன்னா விடிய விடிய ஜெபம் பண்ணுவாங்க. அவங்களுக்கு ஒரு போராட்டம் வருதுன்னா அழுது அழுது ஜெபம் பண்ணுவாங்க.
தேவைகள் சந்திக்கப்பட்டு விட்டது. அவங்க எதிர்பார்த்த காரியங்கள் வந்து விட்டது. அதே இன்னைக்கு ரெண்டு சம்பளம் கொடுக்குறேன்னா ஓடுற இடம் போட்டு இருக்குங்க. அதுவே மறுதளிப்பு தானே. 6,000 விட்டு போட்டு 2 சம்பளம் வருதுன்னா நீ மறுதளிக்கிறவன். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவன். இயேசு உயிரோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. நீங்க 2000 வந்தாலும் பரவாயில்லைங்க, இன்னைக்கு நான் ஆண்டவர் ஆராதிக்கிறேன் சொல்லி பாருங்க, கர்த்தர் உங்க தலை உயர்த்துவார். ஆரம்பத்தில் சொல்லும்போது பலவிதமான போராட்டங்கள் எங்களுக்கு. ஒரு சொற்ப சம்பளத்தை தான் வேலை செஞ்சோம். ஒரு 50 ரூபாய் சேர்த்து கிடைச்சா எனக்கு அது ஒரு பெரிய நன்மை தான். நான் செய்யற வேலையில ஒரு 50 ரூபாய். நான் ஒரு பெரிய பணக்காரன் கிடையாது. கேடு கேட்ட வாழ்க்கை. 1997 ஆண்டு பிப்ரவரி மாதம் 20ஆம் தேதி காலையில கர்த்தரை சந்தித்து ரட்சித்தார். நான் வேலை செஞ்ச கம்பெனில பெரிய சம்பளம் இல்லை, கொஞ்சம் சம்பளம் தான். ஓவர் டைம் செஞ்சா இன்னும் கொஞ்சம் சேர்த்து கிடைக்கும். நான் பறக்கும் போது பெரிய பணக்காரனும் வசதியான ஆளுலாம் கிடையாது. ரொம்ப சாதாரணமான ஆள். எந்த நன்மையும் கிடையாது, எந்த எதிர்பார்ப்பும் இருக்கக்கூடாது. ஏன்னா ஏமாந்துரும், கிடைக்காது. அப்படிதான் நாங்க வாழ்ந்தோம். ஆனா ஆண்டவர் சந்தித்ததுக்கு அப்புறமாக அவருக்கு மேல ஒரு வைராக்கியம் வந்துச்சு. ஞாயிற்றுக்கிழமை ஆராதிக்கணும்னு சொல்லிடுச்சு. வேலை செய்யற கம்பெனியில நான் வேலைக்கு சேர்ந்து சொல்லிட்டாங்க, ஓவர் டைம் இருக்குது எப்பவுமே. இது கூட்டவே கூட்டாது இந்த கம்பெனி. நோவருக்கே கிடையாது, எந்த நேரம் திறந்து இருக்கும். திடீர்னு வருவாங்க ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு வேலை செய்யற இடத்துல வந்து எங்களுடைய மேனேஜர் சொல்லுவாங்க, நாளைக்கு வேலைக்கு வந்துடணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு வாரமும் பலவிதமான போராட்டங்கள். ஆராதிக்க முடியாத அளவுக்கு நான் எப்படியெல்லாம் ஆண்டவர் தேடிக்கிறோம் கர்த்தர் மட்டும் அறிவார். அதுக்காக எவ்வளவு அவமானப்பட்டிருப்பேன் ஆண்டவருக்கு தெரியும். ஆண்டவர் நல்லவர். கடைசியில் கம்பெனி எல்லாம் மூடிட்டாங்க, வேலை இல்லை. ஒரு பேக்கரியில கூட்டிட்டு போய் உட்கார வச்சு கேஷியர் உட்காந்துக்கோங்க, ஆனா கண்டிப்பா என் வீட்டுல சாப்பாடுக்கே கஷ்டம். அப்ப கல்யாணம் எல்லாம் முடிஞ்சிச்சு, குழந்தை வேற இருக்கு. கேஷியரை உட்கார வச்சுட்டாங்க. உட்கார வச்சுட்டு ஞாயிற்றுக்கிழமை கண்டிப்பா நீங்க வந்துடணும்ன்றாங்க. உட்கார வந்ததுக்கு அப்புறம் சொல்றாங்க, எனக்கு 50 ரூபாய் கிடைச்சா சாப்பாடாக்கி சாப்பிடலாம். அன்னைக்கு இருக்கிற நிலைமைக்கு அவ்வளவு மோசமான ஒரு நிலைமை. எனக்கு ஒரு 10 ரூபாய் கிடைச்சாலே பஸ்ல கூட போக முடியாது. எல்லா பக்கம் சைக்கிள் தான். அது 20 கிலோமீட்டர் இருந்தாலும் சரி சைக்கிள் தான், பஸ்ஸு கூட காசு கிடையாது. அப்போ எனக்கு ஒரு பக்கம் பசி, ஒரு பக்கம் ஃபேன். அப்போ நான் கொஞ்ச நேரம் உட்காருவேன், எனக்கு உட்கார முடியாது. 11 மணிக்கு மெதுவாக எழுந்திரிச்சு அந்த இடத்துல முடியும். அப்படியே வெளியே வருவேன், சைக்கிள் இருக்கும், சைக்கிள் தூக்கிட்டு போயிடும். ஏன் இல்லை, ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு போகக்கூடாதுன்னு சொல்றாங்க. என்னால் இருக்க முடியாது, என்னால் இருக்க முடியாது. எனக்கு ஆண்டவர் முக்கியம். நான் ஈர துணி கட்டிட்டாலும் நான் படுத்துருவேன். ஏதோ ஒரு தேவைக்காக ஆண்டவர் விட முடியாது அந்த இடத்துல. சில வருடங்கள் அப்படியே போச்சு. கம்பெனியில ஒவ்வொரு வாரமும் ஒரு போராட்டம் வரும். மேனேஜர் வந்து சொல்லுவார், ஒரு தடவை முதல்ல ஆரம்பிப்பார், ஒவ்வொரு ஆளா தொடங்கும் போது நான் பாத்ரூம் போற மாதிரி போயிடும். அவர் மறந்துடுவார். மற்றதுக்கு அப்புறம் சொல்லிக்கலாம். மண்டே வேலைக்கு வரும்போது, ஆமா நேர்த்தியா நீ வேலைக்கு வரல அப்படின்னு கேட்பாரு. நான் நீங்க எனக்கு சொல்லவே சொல்லி, உனக்கு சொன்ன எல்லாரும் சொன்ன உனக்கு கூட சொல்லாம என்ன கிராஸ் பண்ணி போனீங்க சொல்லேன். புரிஞ்சா? இப்படி 2-3 வாரம் ஓடும். கடைசியில் அவங்க என்ன பண்ணிட்டாங்க, 6 மணிக்கு போது எங்கிட்ட ஆரம்பிச்சாங்க. கரெக்டா செக் வச்சார். தொடங்கும் போது எங்கிட்ட தான் வருவான், நாளைக்கு வேலை இருக்கு சார், வர முடியாது சார். ஏன் வர முடியாது? நான் கோயிலுக்கு போனேன் சார். ஏன் நீ கோயிலுக்கு போன ஆண்டு கோச்சு பாரு? ஆமா சார், சாமி கோச்சு. அப்ப இனிமேல் எப்பவுமே ஓவர் டைம் வேணா எழுதி கொடு, இனிமேலே வேணா எழுதி கொடுக்குற சார். என்னென்னலாம் ஆரம்பிச்சிருக்கிறது தெரியுங்களா? ஆண்டவர் மாத்திர அறிவா. அல்லேலூயா. எனக்கு ஆராதனைக்கு போனீங்கன்னா அந்த வாரமே செத்து போன மாதிரி முடியாது. இன்னைக்கு வரைக்கும் ஆச்சு. இந்த லாக்டவுன் பீரியட்ல மட்டும்தான் நம்ம ஆன்லைன்ல போட்டு ஆராய்ச்சிருக்கிறோம். எனக்கு தெரிஞ்சு ஒரு நாள் கூட நான் ஆராதனை மிஸ் பண்ணல. 22 வருஷம் ஆச்சு. அப்படி ஒரு நாள் மட்டும் எனக்கு கொடுக்குறாங்கப்பா, நான் கெஞ்சி கேட்டுருக்கிறேன். அப்படி ஒரு நாள் மட்டும் நான் ஆராதிக்காத ஒரு நாள் எனக்கு இருக்கவே கூடாது. ஆண்டவரே, அல்லேலூயா. ஆண்டவர் நல்லவர். பரிபூர்ணம் வந்த அந்த பரிபூர்ணத்தை அவர்களவா கொடுக்கிறார். சைக்கிள்ல வந்து நீங்க நம்ம கார்ல போறோம்னா அவர் போட்ட பிச்சை அது. நீங்க நல்ல ட்ரெஸ் போடணும்னா அவர் கொடுத்த ஒரு கிருபை
அவர் செஞ்ச உதவிகள் எனக்கு. அல்லேலூயா. பரிபூர்ணம் வந்துருச்சு சொன்னா நிறைய பேர் மறுதலிச்சிடுறாங்க. வசனம் சொல்லுதுங்க, டபுள் சம்பளம் இல்ல ட்ரிபிள் சம்பளம் கொடுத்தா நான் ஆண்டவர் ஆராதிப்பேன். அவங்களை தான் உயர்த்துறாரு. அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. கர்த்தர் தனக்கு அந்த வைராக்கியம் நமக்கு வேணும். அந்த வைராக்கியம் நமக்கு வேணும். நமக்கு தகுந்த மாதிரி வசனத்தை எப்படி வேணா மாத்திக்கலாம். என் வீட்டுல ஆராதிச்ச கர்த்தர் கேட்க மாட்டாரா? இந்த பசங்க போட்டு காமிச்சாங்க இல்ல, அல்லேலூயா. யூடியூப்ல பார்த்து ஆராதனை பண்ண கர்த்தர் கேட்க மாட்டாரா? சபை கூடி சபை கூடி வருகிறவரை சிலர் விட்டுட்டாங்கப்பா, நீ விட்டுறாத. எந்த சபை மூலமாக நன்மை கிடைச்சிச்சு, எந்த சபை மூலமாக விடுதலை கிடைச்சிச்சு, எந்த சபை மூலமாக அற்புதம் நடந்துச்சு. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென் சொல்லுங்க. அதை விட்டுறக்கூடாது, அதை மறுதலிச்சிடக்கூடாது. இப்படி வரலைன்னு சொன்னா அது மறுதலிப்பதற்கு காரணம் வருவாங்க சீக்கிரமா நேரமா. எனக்கு தெரியாது, நான் 22 வருஷம் ஊழியம் பண்றேன் நானு. அல்லேலூயா. பரிபூர்ணம் அடைகிற நாள். அந்த பரிபூர்ணத்தை கொடுத்தவன் கர்த்தர் அல்லவா? உங்களுக்கு தெரியும், நீங்க உள்ள வரும்போது எப்படி இருக்கீங்க, இப்ப எப்படி இருக்கீங்க சொல்லுங்க, சொல்லுங்க. எனக்கு நாங்க சொல்லுவேன், ஊர் பூரா சொல்லுவாங்க, 4 நாளா சொல்லுவேன், ஏன் சாசரா பிச்சைக்காரன் நான் சொல்லுவேன். நான் எனக்கு வெட்கமே கிடையாது. நான் சிறுக வேண்டும், என் தேவன் பெருக வேண்டும். அல்லேலூயா. ஒரே ஒரு எண்ணம், இயேசுவை ஏற்றி காண்பிப்பதற்காகவே நான் ஓடிய காரணமாக இருக்கு. வேற எந்த நோக்கம் எனக்கு இல்லை. அல்லேலூயா. அவர் பெருகணும். ஆமென் சொல்லுங்க. உயிரோடு அந்த தெய்வம் போட்ட பிச்சை இந்த வாழ்க்கை. சைக்கிள்ல பஞ்சர் போடுற 2 ரூபா இருக்காது எனக்கு. பல கிலோமீட்டர் நடந்து போயிருக்கிறேன் நானு. இன்னைக்கு எல்லாம் கார் கொடுத்துட்டாரு, லைட்ல போலாம், எப்படி வேணா வாழலாம். அவர் இல்லாத வாழ்க்கை செத்து போன வாழ்க்கை. அல்லேலூயா. அவர் இல்லாத வாழ்க்கை செத்து போன வாழ்க்கை. நிறைய பேர் எப்படி ஆயிட்டாங்க தெரியுமா? ஒளிவத்தோப்பு கொடுத்துறேன், போதும் ஏசப்பா. உனக்கு நல்ல வீடு கொடுத்துறேன், போதும் ஏசப்பா. உனக்கு நல்ல ஆடியோ அம்பாசிடர் கார், நல்ல காரை உனக்கு கொடுத்துறேன், போதும் ஏசப்பா. அதே நல்ல தோட்டம் துறவெல்லாம் கொடுத்து இந்த பூமியில உனக்கு வாழ வச்சிடற, போதும் ஏசப்பா. நான் மட்டும் வரமாட்டேன் தம்பியும் கூட, பரவாயில்ல ஏசப்பா, இதெல்லாம் கொடுத்துருக்கேன். நான் சொல்றேன், எனக்கு இதெல்லாம் ஒண்ணுமே வேணாம் டேடி, நீங்க மட்டும் போதும். சொல்லுங்க, நீங்க மட்டும் போதும். அல்லேலூயா. நீங்க மட்டும் போதும்பா, நீங்க மட்டும் போதும் டேடி. சொல்லுங்க, நீங்க மட்டும் போதும். நான் ஆசீர்வாதத்துக்காக வரல, நான் உமக்காக வந்திருக்கிறேன். அல்லேலூயா. ஆசீர்வாதம் வாங்கணும் உடனே நான் ஓடி போக மாட்டேன். ஆண்டவரே, நீர் எனக்கு ஜீவனே போனாலும் உம்முடைய பாதத்தில் போட்டுப்பா. என் ஜீவன் ஆனாலும் சாவானாலும் பின்பற்றுவே, நன்மை ஒன்றும் என்னையும் நேசித்த இயேசு ராஜா, நன்மை ஒன்றும் இல்லாதிருந்தும் என்னையும் நேசித்த இயேசு ராஜா, என் ஜீவன்
ஆமென். கர்த்தர் தான் வேணும். ஆமென் சொல்லுங்க. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. கர்த்தர் மோசே சொல்லுகிறார், எனக்கு ஒண்ணும் வேண்டாம். யாரா சொல்லுவாங்க இன்னைக்கு, எதுக்கு வந்திருக்கிறீங்க? எனக்கு ஒரு விடுதலை வேணும். விடுதலை தந்துருவார். விடுதலை போதுமா? இயேசு வேணுமா? விடுதலை வேணுமா? எனக்கு விடுதலை போதுங்க. சுகம் வேணுமா? இயேசு வேணுமா? எனக்கு சுகம் போதுங்க. ஆசீர்வாதம் வேணுமா? இயேசு வேணுமா? எனக்கு ஆசீர்வாதம் போதுங்க. இன்னைக்கு இந்த கூட்டம் தாங்க ஜாஸ்தி ஆயிடுச்சு. நான் சொல்றேன், எனக்கு ஒண்ணுமே வேண்டாங்க, இயேசு போதுங்க. அவர் போதுங்க. அல்லேலூயா. பக்தன் எழுதி வைத்திருக்கிறார், நான் பரிபூர்ணம் அடைகிற நாள் மறுதலித்து போய்விடாதபடிக்கு. அல்லேலூயா. எவ்வளவு பெரிய நன்மை கொடுத்தாலும் அது கர்த்தர் கொடுத்தார். என் டேலண்ட் இல்லை பாடுறாரு அவர், என் டேலண்ட் இல்லை, என் ஞானம் இல்லை, அறிவு இல்லை, என் புத்தி இல்லை, என் சாமர்த்தியம் இல்லை. அவருடைய கிருபை, சிலருடைய கிருபை, அவருடைய கிருபை நான் வாழ வைக்கிறேன். 50 பேர் இருக்கிற காலேஜ்ல நீ செலக்ட் ஆகினா கர்த்தருடைய கிருபை இல்லை. அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க. எஸ் உயிரோடு கூட இருக்கிறார். ஒரு தம்பி சாட்சி சொன்னா, ஊரே லாக்டவுன், ஆனா இந்த லாக்டவுன்ல நான் கடன் அடைச்சிட்டேன் ஃபர்ஸ்ட். அதுல சாட்சி சொல்லுவாங்க, முடிச்சு சொல்ல வைக்கிறேன். ஊரே லாக்டவுன், 8-9 மாசம் லாக்டவுன். ஆனா லாக்டவுன் பீரியட்ல தான் உடனே லாக்டவுன் பண்ணுது, பரலோகம் கதவை திறந்தது, எல்லா கடனை நான் கட்டி முடித்து இருக்கிறேன். அல்லேலூயா. இப்ப நான் கடனாளனாக வாழ்கிறேன். இதே சபைக்குள்ள இயேசு உயிரோடு கூட இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. இதே சர்ச்சுல சொல்லுவாங்க சாட்சி, இதே லாக்டவுன் பீரியட்ல நல்ல ஒரு 4 சென்ட் இடத்தை ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி முடிச்சிருக்காங்க. நான் ஜெபம் பண்ணிருக்கிறேன். எல்லாம் உலகம் அடைக்கப்பட்டிருக்குது. கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு கர்த்தருடைய வாக்கு அது திறந்த ரட்சகனே. ஹalleluya. இயேசு உயிரோடு இருக்கிறார். அவ்வளவு நல்ல தேவை. ஆமென் சொல்லுங்க. எவ்வளவு சகல காரியத்தில் ஆசீர்வதித்தாலும் கர்த்தர் எனக்கு போதும். ஆமென். அல்லேலூயா. சில நேரத்துல வசனம் புடமிடும். என்ன பண்ணுங்க? புடமிடும். சங்கீதம் 105க்கு வாங்க, சொல்றேன். சிலர் பரிபூரணம் வரும்போது மறுதலிப்பாங்க. சில வசனத்தின் நிமித்தம் சில பாடுகள் வரும்போது மறுதலிப்பாங்க. சங்கீதம் 112 வாசிக்க பார்க்கலாம். அவர்கள் கொஞ்சத்தை தொகையிட்டு 15 வசனம். நான் அபிஷேகம் பண்ணினவர்களை நீங்கள் தொடாமல் யோசேப்பு வாசிங்க. கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேற அவருடைய வசனம் அவரை புடமிட்டது. பாருங்க, சங்கீதம் 119 தானே? அதுக்கு முன்னாடி மேல வாசிங்க, புரியும். அவன் கால்களை விலக்கு போட்டு அதுக்கு மேல சொன்னோம், ஒரு புருஷனை அனுப்பினேன், அவர்களுக்கு முன்பாக ஒரு புருஷனை அனுப்பினேன். யோசேப்பு சிறையாக விற்கப்பட்டான். அவன் கால்களை விலங்கு போட்டு ஒடுக்கினார்கள். அவன் பிராணன் இரும்பில் அடைக்கப்பட்டது. கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும் அளவும் அவருடைய வசனம், சில நேரத்துல கர்த்தருடைய வசனம் நம்மை புடமிடும். அழிந்து போகிற பொன் புடமிடுகிறதை போல நம்முடைய விசுவாசம் புடமிடப்படும். அல்லேலூயா. ஆமென். ஒரு பரீட்சை வச்சா தானே எந்த பிள்ளை நல்லா படிக்குது, எந்த பிள்ளை நல்லா படிக்கல. டீச்சர் சொல்லி கொடுப்பாங்க, போர்டுல எழுதிட்டு வாய்ஸ் எல்லாம் உங்களுக்கு புரிஞ்சுச்சா? இவன் எவன் ரொம்ப தலையை ஆட்டுறான்னா அவனுக்கு புரியலன்னு அர்த்தம். நீங்க கேட்கறதுக்கு முன்னாடி அப்படி தலையாட்டுறான்னா அது மக்கு பண்ணாருன்னு அர்த்தம். நீங்க தெரிஞ்சுக்கணும். இதான் ரெவலேஷன். எல்லாரும் தலையை ஆட்டுவாங்க. சரி பரவாயில்ல, உங்களுக்கு டவுட் இருந்தா எங்கிட்ட வந்து நீங்க கேளுங்க, உங்க டவுட்டை நான் கிளியர் பண்றேன். ரொம்ப தலையாட்டானே உனக்காக டவுட் இருக்கா? முட்டா போது வெளியே போறேன். அல்லேலூயா. எல்லாம் சரி, எல்லாம் நல்லா படிச்சுட்டாங்க இருக்குது. ஒரு எக்ஸாம் வச்சமா, ஒரு டெஸ்ட், என்னங்க ஒரு டெஸ்ட் வச்சலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளாஸ்ல 50 ஸ்டூடெண்ட் இருந்தா ஒரு டெஸ்ட் வைப்பாங்க. அல்லேலூயா. அதுதான் புடவை. அல்லேலூயா. எல்லாரும் கர்த்தர் நல்லவர்னு சொல்றாங்க. அல்லேலூயா. எல்லாரும் கர்த்தர் நல்லவர்ன்றாங்க.
ஒரு டெஸ்ட் வைக்கலாம், வசனம் புடமிடுவதற்கு அனுமதிக்கலாம் என்று சொல்லி தேவனாகிய கர்த்தர் வசனத்தின் நிமித்தம் சில பாடுகள் அப்படியே பின்தொடர்ந்து வரதுல கொஞ்ச நாள் யோசேப்பு ஒண்ணும் அப்படியே காலம்பூரா ஜெயிலே கிடந்தது ஒரு 13 வருஷம். தாவீது ஒண்ணும் அப்படியே காலம்பூரா வனாந்தரத்தில் அழிந்து துரியவில்லை ஒரு 14 வருஷம். அல்லேலூயா. சில காலங்கள் வசனத்தின் நிமித்தம் புடமிடப்படும். நல்லா கேட்டுங்க, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதம். அந்த நேரத்துல விசுவாசிகள் எப்படி ஆண்டவரை ஆராதிக்கிறார்கள்? கர்த்தர் சொல்லுகிறார், யோபு தன் வாயினால் பாவம் செய்யவில்லை. ஆமென். அப்ப ஆண்டவர் கவனிக்கிறார். பரிசை வச்சுட்டாங்க, எல்லாரும் எழுதிட்டாங்க, டீச்சர் பேப்பரை திருத்துறாங்க, ஒன்னு 30 வாங்குது, ஒன்னு 50 வாங்குது, ஒன்னு 70 வாங்குது. தலையை நல்லா ஆட்டி பாருங்க, அது முக்கியமான. ஹலோ கணேஷ் சார், சத்தியம் உள்ள போகுதா? கவனிச்சீங்களா? பக்கத்துல சொல்லுங்க, சத்தியத்துக்கு சத்தியம் விடுதலையா? புரியுதா? வழங்குதா? ஒரு சிலர் புடமிடப்படும் போது வசனத்தில் பாடு வருவது மாதிரி சொல்லுவாங்க. ஆனா 13 வருடமாக யோசேப்பு புடமிடப்படுகிறான், அவன் மறுதலிக்கவில்லை. செய்யாத தவறுக்கு தண்டனை, சிறைச்சாலை, குழி. ஆனா எந்த இடத்துல கர்த்தர் மறுதலிச்சான்னு பார்த்தா மறுதலிக்கிற கர்த்தர் சொல்றார், யோசேப்பு மேல கர்த்தர் கிருபையா இருந்தார். மறுதலிக்கல. 14 வருஷமா தாவீது ஓடி 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 போன பக்கமெல்லாம் பிரச்சனை, போகிற பக்கமெல்லாம் போராட்டம். இந்த பக்கம் சவுல் தரத்துறான், அந்த பக்கம் வேற எதிரிகள் நிற்கிறாங்க. சுத்தி 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 உடைந்த பாத்திரத்தை போல மாறிட்டேன், செத்தவனை போல மாறிட்டேன், எல்லாருமே கைவிட்டாங்க. ஆனா கர்த்தர் மறுதலிச்சாரா? இல்லைங்க. இந்த 2 பேரையும் வாட்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா 2 பேரையும் சிங்காசனம் அமர வைத்து அழகு பார்த்தார் என்னுடைய ஆண்டவர். மறுதலிக்காதவன் கையில ஆளுகை கொடுக்கப்பட்டது, மறுதலிக்காதவன் கையில அதிகாரம் கொடுக்கப்பட்டது, மறுதலிக்காத இடத்துல தேவனுடைய வல்லமை செயல்பட்டது. தெரியுமா உங்களுக்கு? அல்லேலூயா. அந்த 2 பேரையும் தேசத்துல உயர்த்தினான், புடமிடப்படும். அப்ப சில நேரத்துல வசனம் புடமிடும். பரீட்சை வச்சதை யாரு? நல்லா படிக்கிற பிள்ளைங்க துறையிற மாதிரி சில பாடுகள், சில சோதனைகள், சில விதமான சூழ்நிலைகள் கர்த்தர் அனுமதிக்கும் போதுதான் இவங்க ஆண்டவர் எப்படி ஆராதிக்கிற பிள்ளைகள் என்று கண்டுபிடிக்க முடியும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. இங்க நிக்கிற நான் ஒன்னும் எடுத்துடனே பாஸ்டர் ஆயில்லை. எத்தனை அவமானங்கள், எத்தனை நிந்தைகள், எத்தனை பரியாசங்கள், அல்லேலூயா, எத்தனை உதாசீனமான பேச்சுகள். இவெல்லாம் ஒரு பாஸ்டர் கேட்டிருக்கான், இவெல்லாம் ஒரு ஊழியக்காரன் கேட்டிருக்கான். இவன் சபை தொடங்கி யார் வர போறான் அப்படி சொல்லி இருக்கிறான். அல்லேலூயா. நீங்க தொடங்கி யார் வர போறா? பரவாயில்ல, இயேசு வருவார். ஆமென். யார் வருவா? இயேசு வருவார். போலுங்க, ஆண்டவர் நல்லவர். ஆமென் சார். அப்படின்னா பலவிதமான நிந்தைகள், அவமானங்கள், நெருக்கங்கள், பிரச்சனைகள், போராட்டங்கள், உபத்திரவங்கள், இயேசு நல்லவர். கொஞ்ச நாள் பாப்பாரு, கொஞ்ச நாள் பாப்பாரு. புடமிட போகும்போது வாஷ் பண்ணுவார் ஆண்டவர், கிரியைகளை கவனிப்பார் ஆண்டவர். இந்த வாயில குதிக்கிறானா, இந்த வாயில சபிக்கிறானா. அல்லேலூயா. அப்ப நீங்க சொல்லணும், நல்லவருப்பா. சொல்லுங்க, நல்லவருப்பா, உம்மை போல யாரும் இல்லப்பா. சொல்லுங்க, நல்லவருப்பா, நல்லவருப்பா, உம்மை போல யாரும் இல்லப்பா. சொல்லுங்க, நல்லவருப்பா.
அல்லேலூயா. இந்த ரெண்டு பேரும் வாயை பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. அல்லேலூயா. அந்த நேரத்துல நீங்க சொல்லணும், நல்லவர்ப்பா புறப்படப்படுகிறது போல நடக்கும். கொஞ்ச நாள் அப்படி இருக்கும். அதை நம்ம புரிஞ்சு ஆமென் சொல்லி. நான் ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி ஒரு அளவுக்கு இருந்தேன் பாரு, ஒரு அளவுக்கு இருந்தேன். என்ன சொல்ற ஆண்டவரை சொல்றேன். ஒரு குறிப்பிட்ட ஓட்டத்தில் நான் ஓட்டேன். என்னுடைய கடைசி புறப்படுதல் அங்கதான் நடந்துச்சு. அப்படியா? ஆமா. ஜனங்கள்லாம் கூடி நிற்கிறாங்க. பேங்க்வெட் ஃபங்க்ஷன். எங்களோட டிபார்ட்மெண்ட் மற்றும் எங்களுடைய மேடம் கூப்பிடலாம். கூப்பிட்டு எல்லாம் நிற்கும் போது நல்லா ரசிக்கப்பட்டிருக்கிறேன், நல்லா அபிஷேகம் வாங்கியிருக்கிறேன், நல்லா ஆண்டவருக்கு ஸ்ட்ராங்கா நிற்கிறேன். இடையில கத்தலுக்காக வில்லேஜ் மினிஸ்ட்ரி போறேன், ஹாஸ்பிட்டல் விசிட்டிங் போறேன். தனித்தனியா ஒரு ஆத்துமானா கூட அந்த ஆத்துமாவுக்கு 10 கிலோமீட்டர் ஆகும். சைக்கிள் தூக்கி போயிருவேன். வேலைக்கு போயிருக்கேன். வேலைக்கு வேலை கிடைக்கல, அந்த ஹோட்டல்ல வேலைக்கு போயிருக்கிறேன். ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகள் அந்த டிபார்ட்மெண்ட் நடந்த உடனே ஒவ்வொருத்தரையும் திட்டிகிட்டே வந்தாங்க. அந்த மேடம் எங்களோட நிறைய ஒரு 50 பேருக்கு ஒரு 30 பெண்கள் இருப்பாங்க. இந்த பக்கம் 20 ஆண்கள் நிற்கிறோம். எல்லாம் கைக்கு நின்று இருக்கிறோம். எல்லாரும் திட்டிகிட்டே வந்தாங்க. என்ன பார்த்தாங்க, பார்த்துட்டு ரொம்ப திமிரு ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னாங்க. எனக்கே புரியல. நான் திமிரு பண்றேன்னா கேட்கிறேன். அந்த நிலைமை இல்லைங்கிறேன்னா எப்படி வந்தா தெரியுமா உனக்குன்னு கேட்டான். நான் சொன்னேன், அமைதியாக மேடம் சொல்றதுக்கு வாய் எடுக்கிறேன். சட்டத்தை ஒரு வாட்டர் ரைட்டாக ஒன்றும் பேச பிச்சைக்கார மாதிரி வேலை கேட்டு வந்த நான் இருக்கான்னு கேட்டான். எல்லாரும் இருக்கிறான். ஆண்டவர் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிறேன். நம்ப மாட்டேங்க. ஆண்டவர் ஏவன் நானே சொல்றேன். பிச்சைக்கார மாதிரி வேலை கேட்டு வந்து ஏவனுக்கு ஞாபகம் இருக்கா? அது ஒன்றும் சொல்லல. ஓ, உனக்கு பனிஷ்மெண்ட் வெளியில இருக்கிற பாத்ரூம் போய் கழுவுனா சரி சொல்லிட்டு போயிட்டாங்க. எல்லா பொண்ணுகள் எல்லாம் வந்து அழுதாங்க. ஆனா ஒன்றும் சங்கடம், கண்ணில் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணி கண்ணில் தண்ணி வந்துருச்சு. நான் ஒன்றும் ரொம்ப எங்க ஃபேமிலியும் ரொம்ப நல்ல வெல்புல் ஃபேமிலியாக தான் இருப்பாங்க. தகப்பன் சரியில்லாதனால என் குடும்பம் அந்த நிலைமைக்கு தள்ளப்பட்டேன். அதனால என்னுடைய மேல அவ்வளவு பாடங்கள் இருந்ததுனால அவருடைய நிலைமைக்கு தள்ளப்பட்டோம். அதனால போற பக்கம்னா பிரச்சனை யாருக்கு பிடிக்காது. நீ பசங்க மட்டும் தான் எங்க பண்ணாலும் எனக்கு பிடிக்காது. சொல்றாங்க போய் பாத்ரூம் கழுவு, வெளியில போய் கழுவு. சரிங்க. அந்த நேரத்தில் 3 மாசம் வேலை செஞ்சேன். என் மனைவிக்கு நான் சொல்லலை என்ன வேலைன்னு கேட்டாங்க. என் மனைவிக்கு நான் சொன்னேன், உள்ள மேனேஜர் வேலை எடுத்துக்கிறான், நம்ம படிச்ச படிப்பு மேனேஜர் எடுத்துருப்பாங்க. எங்க அம்மா கிட்டே சொல்லலை. ஏன்னா ஒரு 2 நேரம் சாப்பாடு கொடுப்பாங்க, கையில் ஒரு 1300 பணம் கொடுத்துருப்பாங்க, எப்படியாவது பிழைச்சிடலாமே அப்படின்ட்டு அழுவ சொல்லுவாங்க. நம்ம கழுவிட்டு ரொம்ப வேலை செஞ்சதுனால என் உடம்பெல்லாம் டயர்ட் ஆகிடுச்சு, ஒரு மாதிரி மயக்க வர மாதிரி ஆயிடுச்சு. வெளியில் இருக்கிற வெஸ்டர்ன் டாய்லெட் அந்த கதவை திறந்துட்டு உள்ள போய் வெஸ்டர்ன் டாய்லெட் மூடியை நான் போட்டுட்டேன். மூடியை போட்டு நீங்க பார்க்குற ஜான் பாஸ்போர்ட் மானத்துக்கு துடிக்கிறேன். நிறைய பாடு, நிறைய அவமானம். நான் வேலைக்கு போயிருக்கிறேன், நண்பர்களால் உடைக்கப்பட்டிருக்கிறேன், செய்யாத தவறுக்கு நான் தண்டனை அனுபவிச்சிருக்கிறேன், செய்யாத பிரச்சனைகளுக்கு பழியை நான் சுமந்திருக்கிறேன். அதை கூட்டிட்டு கால் நடுக்கி வேலை செய்யும் ஒரு மாதிரி கிட்டு ஆடுது. அப்போ நான் மூடிட்டு கதவை அதில் கொஞ்சம் உட்கார்ந்து போட்டுட்டு அப்படி மேலே பார்த்தேன். ஏசப்பா, இப்படி எல்லாம் நீங்க என்ன செய்யறதுனால நான் விட்டு போயிடுவேன் நினைக்கிறீங்களா? இந்த வார்த்தை கேட்டேன். பார்த்தேன், இதை ஓட கீழே போறதுக்கு வாழ்க்கையில் ஒன்றும் இல்லாண்டவரு. இதை ஓட கீழே போனாலும் சரி, செத்தா உங்க பாதத்தை சாவேன், உங்களை விடவே மாட்டேன். அன்னையோட என் வேலை முடிந்தது.
ஒரு சத்தம் காதுல வந்து என் பின்னாடி வாடா. அல்லேலூயா. பைபிளை தூக்கி கொண்டு பின்னாடி வந்து என்னை வாழ வச்சு தெரியும். வாழ்க்கையோட கடைசி விளிம்பு பார்த்துருக்கிறேன். பசியோட கஷ்டம் எனக்கு தெரியும், அவமானம் என்னன்னு எனக்கு தெரியும், பரியாசம் என்னன்னு எனக்கு தெரியும். வாழ்க்கையில் எல்லா கஷ்டத்தையும், என் வயசுக்கு எல்லா கஷ்டத்தையும் நான் பார்த்தேன் தெரியும். ஆனா அவர் மறுதளிக்கணுங்கிற எண்ணம் மாற்ற எனக்கு வரல. ஏன்னா என்னை ரட்சித்தவர் அவர், எனக்கு ஜீவனை கொடுத்தவர் அவரு, எனக்கு விடுதலை தந்தவர் அவரு. அல்லேலூயா. என் தலையை உயர்த்தி இருக்கிறவர் அவரு. அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க. அவருக்காக என்ன பாடுகள் வந்தாலும், அவருக்காக ஜீவனே போனாலும் அவர்தான் நம்ம தெய்வம். ஆமென் சொல்லுங்க. ஏசப்பா உயிரோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. தெருவா சொல்லுவேன், வீதி வீதியா சொல்லுவேன், நாடு நாடா சொல்லுவேன், வீடு வீடா சொல்லுவேன், அவர் உயிரோடு கூட இருக்கிறார். இப்பொழுது படுகிற பாடுகள் வரப்போகிற மகிமைக்கு ஒரு நாள் ஈடாக எத்தனை எனக்கு கிரீடத்துல முத்தா பதியுங்க. ஆண்டவர் வரும்பொழுது கீழே வச்சிருப்பாரு, அந்த கிரீடத்துல முத்து, அந்த முத்தை பாரு இது இருக்கான்னு கேட்டா அன்னைக்கு மறுதளிக்கல, இல்ல அதுக்கு தாண்டா அந்த முத்து. அல்லேலூயா. சொல்லுவாங்க. ஆமென் சொல்லுங்க. அந்த பக்கத்துல ஒரு வீணா இருக்குது, அது எதுக்கு போட்டிருக்கீங்க? நண்பர்கள்லாம் சேர்ந்து பைத்தியம் சொல்லி கேலி கிண்டல் பண்ணாங்களே, அந்த நேரத்தையும் அமைதியா இருந்து என் நாமத்தை மகிமைப்படுத்தினீங்க, அதுக்கு தாண்டா அந்த முத்து. அல்லேலூயா. தீமை செய்து பாடல் என்பதிலும் நன்மை செய்து பாடல் என்பது நல்லது. பேச கேள்வி ஆவியான கிரியை செய்து. அல்லேலூயா. வசனத்து நிமித்தம் சில பாடுகள், சில போராட்டங்கள், சில சூழ்நிலைகள் வருமானால் அவர் பார்த்து சொல்லுங்க, நீங்க நல்லவருப்பா, நல்லவருப்பா, உம்மை போல யாரும் இல்லப்பா. வீடு கட்டி பாதியில நிக்குதா? அவர் பார்த்து சொல்லு, நீங்க நல்லவருப்பா, நல்லவருப்பா, உம்மை போல யாரும் இல்லப்பா. இன்னைக்கு பிள்ளைக்கு கல்யாணமாகாம இருக்குதா? அவர் பார்த்து சொல்லுங்க, நீங்க நல்லவருப்பா, நல்லவருப்பா, உம்மை போல யாரும் இல்லப்பா. பிசினஸ்ல ஒரு பெரிய உயர்வை பார்க்க முடியலையா? அவர் பார்த்து சொல்லுங்க, நீங்க நல்லவருப்பா, நல்லவருப்பா, உம்மை போல யாரும் இல்லப்பா. படிச்சு முடிச்சிட்டேன் பாஸ்டர், எனக்கு இன்னும் வேலை கிடைக்கல அப்படின்னு சொல்றீங்களா? அவரை பார்த்து சொல்லுங்க, நீங்க நல்லவருப்பா, நல்லவருப்பா, உம்மை போல யாரும் இல்லப்பா. எவ்வளவோ ஜெபம் பண்ணி பார்த்துட்டேயா, போராட்டம் மாறலையோ, என் குடும்பத்தில் இன்னும் என் தேவைகள் சந்திக்கப்படலையா, எதிர்பார்த்த காரியங்கள் ஒன்றும் நடக்கலையா அப்படின்னு நினைக்கிறீங்களா? அவர் பார்த்து சொல்லுங்க, நீங்க நல்லவருப்பா, உம்மை போல யாரும் இல்லப்பா. நான் அப்படிதான் சொன்னேன், நான் அப்படிதான் சொன்னேன். அவர்கிட்ட ஒரு பார்த்து சொன்னேன், நான் நீ நல்லவருப்பா, நீ நல்லவருப்பா, இதோட கீழே போனாலும் பரவாயில்லப்பா, உங்க பாதத்துல சாப்பிட ஒழிய ஒரு நாள் உங்களுடைய பிரிய மாட்டோம்ப்பா. ஆண்டவர்கிட்ட சொன்னேன். நான் நினைக்கிறேன் அந்த நேரத்துல பரலோகம் ரொம்ப சந்தோஷப்பட்டிருக்கும். இயேசு கிறிஸ்து ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பார். பிசாசை பார்த்து சொல்லியிருப்பார், என் பிள்ளைய பார்த்தேனா மறுதளிக்கவில்லை, அந்த வேலையை கொடுக்கும் போது கூட என்ன மறுதளிக்காமல் என்னை பார்த்து நல்லவன் சொல்றாரா? எந்த சத்துரு உங்களை தூசித்தானோ அதே சத்துருக்கு முன்பாக இன்னைக்கு தேவன் தலையை என்னை நான் அபிஷேகம் பண்ணி அவனுக்கு முன்பாக நம் பாத்திரத்தை நிரப்பி மண்ணையில வர செய்வத தேவனால் கர்த்தர். எந்த சத்துருக்களுக்கு முன்பாக
பின்னாடி ஒரு பெரிய மகிமை இருக்கு. அல்லேலூயா. பெரிய மகிமை. எப்படிப்பட்ட மகிமை? பெரிய மகிமை. அல்லேலூயா. இப்ப இருக்கிற பாட பார்த்து பயப்படாதீங்க. இப்ப இருக்கிற பாட பார்த்து கலங்கிறாதீங்க. இப்ப இருக்கிற பாடங்களை பார்த்து தோண்டு போயிடாதீங்க. காலாக்குழுவை நடந்து போகும்போது சொர்ந்து போவையா, நாளைக்கு குதிரைகளோடு உடனே சொந்தராதே. ஆண்டவருடைய ஸ்பெஷாலிட்டிய எங்க நீ வெட்கப்பட்டியா அங்கதான். தாவீத சகோதரர்களுக்கு நடுவுல தான் அபிஷேகம் பண்ணாங்க. ஏன்? அவங்க பார்வையில அற்பம். என் குடும்பமும் அற்பமான ஒரு குடும்பம். என் வீட்டுக்கு எந்த சொந்தக்காரங்களும் வர மாட்டாங்க, ஒரு ஆள் வர மாட்டாங்க. நான் கேட்டேன், எங்க அம்மா சொல்லுவாங்க, நம்ம ஏழையா இருக்கிறோம், வரமாட்டாங்கப்பா. நம்ம கிட்ட பணம் இல்லை, வரமாட்டாங்க. ரொம்ப கஷ்டப்படுறோம், அதனால நம்ம வீட்டு தேடி வர மாட்டாங்க. வசதியான நம்ம கூப்பிடும்போது நம்ம போகணும்பா. அதுதான் நம்ம ஏழைகளுக்கு போட்ட சட்டம். ஆனா வசனம் சொல்றது, ஏழையாகி எளியவன் என்றைக்கும் மறக்கப்படுவதில்லை. சிறுமைப்பட்டவனாக ஒரு நம்பிக்கை ஒருபோதும் கேட்கப்படவில்லை. உலகை கைவிடலாம், பரலோகம் கைப்பிடிச்சு தோற்கும். அல்லேலூயா. என்னை தூக்கி விட ஒருவர் உண்டுங்க, வாழ வைக்க ஒருவர் உண்டுங்க, உங்களை கரம் பிடித்து கடைசியோடு நடந்ததுக்கு ஒருவர் உண்டுங்க. அல்லேலூயா. கொஞ்சம் பாடுகளை கண்டு பயந்தாங்க. ஒரு சில குடும்பத்துல சில பாடுகள் இருக்கலாம், வசனத்தின் நிமித்தம் சில குணம் இடப்பெறலாம். புடிச்சு நில்லுங்க. அல்லேலூயா. அந்த சூழ்நிலை ஓடிடாதீங்க, சீசர்கள் மாதிரி ஓடிடாதீங்க. அவரை பார்த்து சொல்லிட்டே இருக்கு, ஒண்ணுமே ஒரு ஜெபம் பண்ண ஒரு முடியலையா? நல்லவருப்பா, நல்லவருப்பா, உம்மை போல யாரும் இல்லைப்பா. சொல்லுங்க, நல்லவருப்பா, எங்க போனாலும் ஒதுக்கிடுவேன். ஒரு நல்ல காரியம் நடக்கும் போது நான் முன்னாடி நிற்க மாட்டேன், ஒரு நல்ல ஃபங்க்ஷனுக்கு உள்ள போக மாட்டேன். ஒரு காம்ப்ளெக்ஸ், ஒரு தாழ்வு மனப்பான்மை. நம்ம அந்த பூமியில பிறந்தது வேஸ்ட். நம்ம லாக்கில பிறந்தது போல இருக்குது, யாருக்குமே பிரயோஜனம் இல்லை. இந்த பூமிக்கு நான் பாரமா இருக்கிறேன். அப்பதான் ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி செத்தெல்லாம் ஒரு கோடி சின்ன பிள்ளை செத்து போய் எல்லாம் யாருக்கும் ரோஜனம் எல்லாம் நம்ம வாழக்கூடாது. தோணுச்சு எல்லா மனுஷ கரங்களும் முடக்கப்பட்டது. பரலோகத்திலிருந்து எனக்காக அடிக்கப்பட்ட ஒரு கரம் மட்டும் விரைந்து வந்து என் கரத்தை பிடித்துக் கொண்டு பயப்படாத, உனக்கு நான் இருக்கிறேன். இன்னைக்கு அப்படிப்பட்ட சூழ்நிலை வந்திருக்கிறையா? நான் வேஸ்ட் பாஸ்டர், என் குடும்பம் என்ன ஒதுங்கிருச்சு, என்ன பார்த்து யூஸ்லெஸ் சொல்லிட்டாங்க, இது முன்னேறாதுன்னு சொல்லிட்டாங்க, இது விளக்காதுன்னு சொல்லிட்டாங்க, முன்னாடி யாருக்கு என்ன நன்மை இல்லைன்னு சொல்லிட்டாங்க, செத்து தொலைன்னு சொல்லிட்டாங்க. அப்படி சொல்றியா? ஆண்டவர் சொல்றாரு, என்னை தூக்கி எடுத்த கரம் உன்னையும் தூக்கி எடுக்க போகிறது. என்னை மீட்ட கரம் உங்களை மீட்கப்பட போகிறது. எந்த கரம் எந்த வாயுனை பார்த்து தூசித்ததோ அதே வாயுனை பார்த்து வாழ்த்துகிற அளவுக்கு தேவனாகிய கர்த்தர் இந்த வருஷத்துல அது செய்து முடிப்பார். இதை விடாமல் ஆராதிக்கிறவன் தேவனுடைய சப்மிக்கு வல்லவராக இருக்கிறாரியா? இரவும் பகலும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட நீங்கள் கண்ணீர் வடித்து அழுது ஜெபிக்கிறீர்கள் அல்லவா? சீக்கிரத்தில் அவர்கள் அற்புதம் செய்வார். அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அதிகமா தெரியல உடைக்கிறார். நேற்று நான் உடைஞ்சிட்டே இருக்கிறேன். அது என்னை உடைத்துக் கொண்டே இருக்கிறேன். அல்லேலூயா. எனக்கு ரொம்ப எப்படி பிடிக்குன்னா, எனக்கு அழுது அழுது ஜெபிக்கிறது பிடிக்கும், அழுது அழுது பாட பிடிக்கும், அழுது அழுது பிரசங்கம் பண்ண பிடிக்கும் எனக்கு. அல்லேலூயா.
அந்த பசங்க என்ன வந்தாலும் நம்புவேன் என் நேசரே இயேசுவை. யார் கைவிட்டாலும் பின் செல்வேன் எனது இயேசுவை. ஆடிகள் வந்தாலும் மறுதளிக்காமல் இருக்கிறானே அவனுக்கு திறந்த வாசல். பரிபூரணம் அடைந்தாலும் மறுதளிக்காமல் இருக்கிறானே அவனுக்கு திறந்த வாசல். அல்லேலூயா. கஷ்டங்கள் வந்தாலும் இஷ்டமாக ஏற்றுக்கொள்ளுகிறானே அவனுக்கு முன்பாக திறந்த வாசல். ஆமென் சொல்லுங்க. ஆவியானவர் இயக்க தொடங்கிட்டான். ஏதோ வசனம் கொண்டு வந்து எப்படி போறாங்க போட போர் அடிக்கலையா இருக்கும். அல்லேலூயா. அவர் நல்லவர். ஆமென். அல்லேலூயா. அவர் நல்லவர். திறந்த வாசல். இவங்களுக்கு தான் திறந்த வாசல் வைக்க போறார். அவங்களுக்கு தான் திறந்த வாசல். கொஞ்சம் புடப்பட்ட சூழ்நிலைலாம் வரும். கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது ஒரு பக்கம் ஆசீர்வாதமா இருக்கும். ஆனா ஒரு பக்கம் கொஞ்சம் பாடுகள் அவர் பாடே வரலன்னா உலகத்துல உபத்திரவம் உண்டு. ஆனாலும் உலகத்தை ஜெயிச்சு. அல்லேலூயா. அதுதான் உபத்திரவமே இல்லை, பாடலே இல்லை, கஷ்டமே இல்லை அப்படின்னு சொல்றது தப்பு. அல்லேலூயா. பாடு வருங்க, கஷ்டம் வருங்க, ஆனா கர்த்தரனை காத்துக் கொள்வார். ஆமென் சொல்லுங்க. ஒரு நல்லவரே. அப்போ பாடுகள் வந்தாலும் ஒரு பக்கம் பரிபூர்ணம் அடைகிறதுனால ஒரு சிலர் மறுதளிக்கிறார்கள், ஒரு சிலர் பாடு வரும்போது மறுதளிக்கிறார்கள். ரெண்டு கூட்டமும் இல்லாம பரிபூர்ணம் வந்தாலும் மறுதளிக்க கூடாது, பாடு வந்தாலும் மறுதளிக்க கூடாது. அப்படிப்பட்டவர்களுக்கு தேவன் வாசலை வைத்திருக்கிறார். என்னென்ன திறந்த வாசல் வைத்திருப்பாரு? நன்மையின் வாசல் திறந்திருக்கும், எதிர்பார்க்கிற வாசல் திறந்திருக்கும், ஆசீர்வாதமான வாசல் திறந்திருக்கும். சுகம் தேவையா? சுகத்தின் வாசல் திறந்திருக்கும், விடுதலையின் வாசல் திறந்திருக்கும். சத்துரு அடைத்த கதவுகள் எல்லாம் திறக்கப்படும். அதே வசனம் வெளிப்பட்டு 3:8 சொல்லுகிறது. வசனம் வாசிக்கலாம். வசனத்தை கை கொள்ளுகிறது நாட்கானே. வாசிக்க மறுபடியும் அடுத்தது யாருக்கு திறந்த வாசல்? வசனத்தை யாருக்குங்க? கை கொள்ளுகிறது. யாருக்கு திறந்த வாசல்? வசனத்தை கேட்கிறவர்களுக்கு மாத்திரமல்ல, அதை கை கொள்ளுகிறவர்களுக்கு திறந்த வாசலை கர்த்தர் வைக்கிறார். கேட்கிறவரை மாத்திரம் அல்ல, எப்படிங்க சொல்லுங்க? அதை கை கொள்ளுகிறவர்களாக இருக்க வேண்டும். அது வசனம் 1000 சொல்லுங்க, அதுக்கெல்லாம் செவி கொடுக்க முடியுங்களா? அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். ஆசீர்வாதம் எப்போ வரும்? உபாகம் 28:1 வாசி, உங்களுக்கு புரியும். உபாகம் 28:1 வசனம். இன்று நான் உனக்கு விதிக்கிற தேவனாகிய கர்த்தருடைய கட்டளைகளின்படி எல்லாம் செய்ய நீ கவனமா இருக்கும்போது சத்தத்திற்கு உண்மையாய் செவி கொடுப்பாயானால் உன் தேவனாகிய கர்த்தர். எப்ப ஆசீர்வாதம் வரும்?
கேட்கிறது மாத்திரம் அல்ல, செவி கொடுக்கும் பொழுது அதை கவனமாய் கை கொள்ளும் பொழுது, அல்லேலூயா, ஆசிமா, பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் சகல ஜாதிகளிலும் நீங்க மேன்மையா இருக்க விரும்பினா அந்த வசனத்தை கை கொண்டு, இந்த வசனத்தை கேளு, அதை கவனமாய் காத்துக்கொள். ஆமென். அல்லேலூயா. பைபிள் ஒன்றும் இது கதை புஸ்தகம் அல்ல, உயிருள்ள புஸ்தகம். இந்த வசனத்துல உயிர் இருக்கு. இந்த வசனத்தை கை கொள்ளுகிறதுனா, இந்த வசனத்தை காத்துக்கொள்ளுகிறதுனா, இந்த வசனத்தை கேட்கிறதுனால் நமக்கு என்ன நன்மை பார்க்கணும். அல்லேலூயா. இந்த வசனத்தை கை கொள்ளும் பொழுது, அன்னைக்கே சொன்னவங்களுக்கு யாத்திராகமத்தின் புஸ்தகம் 20வது அதிகாரம் 6ஆம் வசனம், சில வசனங்களை காண்பிக்கிறேன். என்னிடத்தில் அன்பு கூர்ந்து என் கற்பனைகளை கைக்கொள்ளுகிறவர்களுக்கோ 1000 தலைமுறை மட்டும் இரக்கம் செய்கிறவனாய் இருக்கிறேன். உன் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை 6ஆம் வசனம் 26, யாத்திரா 26. என்னிடத்தில் அன்பு கூர்ந்து என் கற்பனைகளை கைக்கொள்ளுகிறவர்களுக்கோ 1000 தலைமுறை 1000 தலைமுறைக்கும். அப்படின்னா நம்மேல் வந்த இரக்கம் என்னங்க? நம்முடைய பிள்ளைகள் மேல் வந்த இரக்கம் பிள்ளைகளுக்கு. அல்லேலூயா. உன் சந்ததியின் மேல் என் ஆவியையும் உன் சந்தானத்தின் மேல் என் ஆசீர்வாதத்தையும் ஊற்றுவேன். அல்லேலூயா. நம் வசனத்தை கை கொள்ளும் பொழுது நம் சந்ததி மேல தேவனுடைய இரக்கம் வருகிறது, தேவனுடைய கிருபை வருகிறது, கர்த்தருடைய கண்களிலே நம் சந்ததிக்கு தயவு கிடைக்கிறது. இது சாதாரண வார்த்தை அல்ல. இந்த வசனத்துல ஜீவன் இருக்கிறது. என்ன இருக்குங்க? என்ன வசனம் இது? உயிருள்ள வசனம். அப்போஸ்தலரின் புஸ்தகம் 5வது அதிகாரம் வாசிக்கிறோம். நீங்கள் போய் தேவ ஆலயத்தில் நின்று இந்த ஜீவ வார்த்தைகள் எல்லாம், ஆமென். அப்போது 5:20 சொல்லுகிறது, இந்த ஜீவ வார்த்தைகள். அப்ப இந்த வசனத்துல என்ன இருக்கு? ஜீவன் இருக்கிறது. இந்த வசனத்துல உயிர் இருக்கிறது. அல்லேலூயா. இதை படிக்கும் போது மனதில் எல்லாம் பிழைக்கிறது. ஆமென். அல்லேலூயா. அப்ப வசனத்தை வாசிக்கும் போது கவனமா வாசிங்க. வசனத்தை கேட்கும் போது கவனமா கேளுங்க. இந்த வசனத்தை கை கொள்ளும் போது கவனமா கை கொள்ளுங்க. அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க. ஆமென். இன்னைக்கு காலையில ஒரு காரியம், 2-3 நிறைய பைபிள், 4 பைபிள் வாங்கி வச்சிருக்கோம். அப்போ இங்கிலீஷ் தமிழ் இருக்கிற ஒரு பைபிள், பெரிய பைபிள் வாங்கி வச்சிருக்கிறேன். வாங்கி வச்சுட்டு இந்த பைபிள் வெளியில போற ஒரு பைபிள், சர்ச்சில் வைக்கிற ஒரு பைபிள், பெரிய பைபிள், எங்க வீட்டில் விதவிதமா வாங்கி வச்சிருக்க பைபிள், எவ்வளவு பெரிய பைபிள் எல்லாம் வச்சுக்கிறோம். அடிப்போம். எதுக்கோ செலவு பண்றோம். நிறைய பேர் பாருங்க பைபிள் ஓசில கேட்பாங்க. ட்ரெஸ் 2000-3000 கொடுத்து வாங்கி போடுவாங்க. ஒரு பைபிள் தான் வாங்கி ஏன் 100 ரூபா கொடுத்து 200 பைபிள் வாங்க. கஷ்டப்பட்டா வேற, இலவசமா கொடுத்தா இதுக்கு மதிப்பு இல்லாம ஆண்டு ரட்சிப்பை இலவசமா கொடுத்துருக்கு. அல்லேலூயா. அது கொடுக்குற சொல்ல இலவசம், ஆனா விலை மதிக்க முடியாது இந்த வார்த்தை. அல்லேலூயா. நல்லவன். அப்ப அந்த பைபிள் அப்படியே அழிஞ்சிருந்துச்சு. காலையில நானும் கிறிஸ்துமஸ் 2 பிஸி ஓடி பார்க்கிறேன். இந்த பைபிள் அந்த பைபிள் எடுத்துட்டு போவேன். இது கொஞ்சம் பொறுமையா ஒரு எடுத்து வாசி. அப்ப மேல அப்படி தூசி படுத்துருச்சு. என்ன பண்ணிருச்சுங்க? பைபிளோட அட்டை மேல அப்படி தூசி படிஞ்சிருச்சு. நான் அப்படியே அதை எடுத்து சுத்தம் பண்றேன். ஒரு வாரம் நான் வேற பைபிள் நான் வாசிக்கிறேன். அந்த இங்கிலீஷ் தமிழ் இருக்கிற பைபிள் பொறுமையா உட்காந்து வாசிக்கிறேன். ஒன்றும் பெரிய படிச்சாலும் இல்லையா, அதனால பொறுமையா உட்காந்து கவனமா படிக்கிறதா வாங்கிச்சு. அதுல தூசி படுத்து ஒரு வாரம் தொடாததுக்கு இதுல தூசி படுத்துருக்கு. இது நிறைய பேர் தொடரதே இல்லையே.
அவங்க இருதயத்துல எவ்வளவு குசி படிச்சிருக்கும்பா. அல்லேலூயா. பாருங்க, ஒரு வாரம் தொடாததுக்கே தூசி படிச்சிருக்கு. நிறைய பேர் தொடரதே இல்லை. அவங்க இருதயத்துல என்ன படிச்சிருக்கும்? நிறைய அழுக்கு படிச்சு. இதை நீங்க படிச்சா அந்த அழுக்கு மாறும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஒரு பக்தன், பெரிய ஒரு பக்தன் சொல்லுகிறார், நீ பாவம் செய்யாதபடிக்கு பைபிள் உன்னை பிடிச்சு வச்சிருக்கு. அல்லேலூயா. நீ பைபிள் படிக்காதபடிக்கு பாவம் பிடிச்சு வச்சிருக்கு. கர்த்தர் இன்னைக்கு படிக்கலாம், நாளைக்கு படிக்கலாம், நாளைக்கு படிக்கலாம், நாளைக்கு படிச்சிடலாம். ஆனா படிக்க மாட்டேன். ஜெபம் பண்ணுவாங்க, நான் வசனம் வாசிக்க மாட்டேன். அல்லேலூயா. வாலிப பிள்ளைகள் நிறைய பேர் இருக்கிறீங்க. கண்ணு நல்லா இருக்கு, உங்களுக்கு நல்லா தெளிவா இருக்கு. என் கண் இருளானது என்று சொல்லுவதற்கு முன்னும் இப்பவே என்ன பண்ணுங்க, செல்போன்ல உட்கார்ந்து நோண்டி 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 கண்டதை பார்த்து கண்ணை கெடுத்துக்காதீங்க. பைபிளை வாசிங்க. அதுல உயிர் இருக்கு, அதுல ஜீவன் இருக்கு. உங்க கண்ணு தெளிவா இருக்கும் போது வாசிங்க. கர்த்தர் நல்லவர். உங்க கண்ணு நல்லா இருக்கும் போதே பைபிளை எவ்வளவு தூரம் முடிக்க முடியுமோ முடிங்க. எவ்வளவு நேரம் படிக்க முடியுமோ படிங்க. ஒரு நாளைக்கு ஒரு அதிகாரம் வாசிச்சா போதுமா? பாஸ்டர், ஒரு நேரத்துக்கு தான் போதுமா? சொல்லுங்க சொல்லுங்க. காலையில 8 மணிக்கு, மதியானம் 12 மணிக்கு, 1 மணிக்கு, நைட்டு ஒரு 7 மணிக்கு இடையில ஸ்நாக்ஸ். ஸ்நாக்ஸ்ங்கிற பேர்ல ஸ்நாக்ஸ் சோறு. பைபிள் மாத்திரம் பைபிள் கொலாவர் என்ன சின்ன வசனம் படி கொலாவர் அதே படிச்சிடலாம். என்ன சின்ன வசனம் இருக்குது அதை பார்த்துட்டு இயேசு கண்ணீர் விட்டார். நிச்சயம் உன்னை பார்த்து கண்ணீர் விடலாம். எடுத்து வாசி. ஜார்ஜ் முல்லர் நமக்கு முன்னாடி வாழ்ந்த ஒரு விசுவாச ஒரு ஊழியக்காரர் 200 தடவை முழங்காலில் நின்று வேதத்தை முடித்திருக்கிறார். எத்தனை தடவை? எத்தனை தடவை? ஜார்ஜ் பெரிய விசுவாசி, சாதிச்சவர். முழங்கால நின்று 200 தடவை அந்த பைபிள் படிச்சிருக்கிறார். யோசனை பண்ணி பாருங்க. ஹலோ, இருக்கீங்களா? கர்த்தர் நல்லவர். தேவ சபையே நம்ம எங்க போயிட்டு இருக்கிறோம்? சொல்லுங்க. பாட்டு நல்லது, அப்பப்ப ஏதாவது கொஞ்சம் அப்படி கூடி ஆடி அப்படி பண்ணிடுறோம், நல்லதுதான், பரவாயில்ல. அதுவே லைஃப் ஆயிடக்கூடாது. அல்லேலூயா. சகல பிரஸ்தாபத்தை பார்க்கிலும் வார்த்தையை மகிமைப்படுத்தியிருக்கிறீர். அல்லேலூயா. சங்கீதம் 119 107 மிகவும் உபத்திரவப்படுகிறேன். கர்த்தாவே, நான் உபத்திரவப்படும்போது இந்த வசனத்தை நான் வாசிப்பேன். இந்த வசனம் என்னை உயிர்ப்பிக்கிறது. சும்மா நினைச்சீங்களா? இந்த வசனத்தை ஜீவன் இருக்கியாங்க. அல்லேலூயா. என் ஆத்துமா மண்ணோடு ஒட்டி கொண்டிருக்கும் போது வசனம் என்னை உயிர்ப்பிக்கிறது. நான் உபத்திரவப்படும்போது இந்த வசனம் என்னை உயிர்ப்பிக்கிறது. பொல்லாத உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. மரண ஓட்டங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறது. எங்கும் பலவிதமான ஓட்டங்கள், பலவிதமான பிரச்சனைகள், பலவிதமான போராட்டங்கள், பலவிதமான வியாதிகள், பலவிதமான நோய்கள், மரண செய்திகள் எங்க பார்த்தாலும் இதை கேட்கும் போது நமக்கு அப்படியே பயம் வருகிறது. அந்த நேரத்தில் இந்த வசனத்தை நான் வாசிப்பேன். இந்த வசனம் என்னை உயிர்ப்பிக்கிறது. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. சங்கீதம் 119 28 வாசிங்க. வாசிங்க. சஞ்சலத்தால் என் ஆத்துமா கரைந்து போகிறது. என்னங்க? ஒரு வசனத்தின்படி என்னை எடுத்து நிறுத்தும். அல்லேலூயா. நான் விழுந்து கிடக்கிறேன். இந்த வசனத்தை வாசிக்கும் பொழுது நான் நிற்கிறவனாய் மாறுகிறேன்.
என் தலையை உயர்த்துகிற வசனம், விடுதலை என்னை தூக்கி நிறுத்துகிற வசனம். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. இந்த வசனம், அந்த வசனம் இடம் நல்லா இருக்கும், நிறுத்துகிறது. எப்படிங்க? வாழ்க்கையில உடஞ்சு போய் கிடந்த நம்ம இந்த வசனத்தை வாசிக்கும் போது அந்த வசனம் நம்மள அப்படியே ஒரு ஸ்டாண்டர்டா நிறுத்துது. இப்ப நம்ம வாழ்க்கை நிறுத்தி இருக்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க. நம்ம வாழ்க்கை ஆண்டவர் நிறுத்தி கீழே கிடந்த வாழ்க்கை, மண்ணோடு ஒட்டி இருந்த வாழ்க்கை, உபத்திரவம் இருந்த வாழ்க்கை, வியாதி இருந்த வாழ்க்கை, பிரச்சனை, போராட்டம், கடன், கண்ணீர் இருந்த வாழ்க்கை, இன்னைக்கு இந்த வசனம் என்னை நிறுத்தி இருக்குது. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. இந்த வசனத்தை கைக்கொள்கிறதுனா என் குடும்ப சந்ததிக்கு இரக்கம் கிடைக்கிறது. இந்த வசனத்துக்கு செவி கொடுக்கிறதுனால் இந்த பூமியில நாம் உயர்ந்த இடத்துக்கு எல்லா ஜனங்களுக்கு மேலாக மேன்மைப்படுத்தப்படுகிறேன். இந்த வசனத்தை நான் கைக்கொள்ளும் பொழுது நான் உயிர்ப்பிக்கப்படுகிறேன். அல்லேலூயா. இந்த வசனத்தை நான் கேட்கும் பொழுது இந்த வசனத்தை சுத்திகரிக்கிறது. இந்த வசனத்தை நான் வாசிக்கும் பொழுது இந்த வசனத்தை தலையை உயர்த்தி என்னை நிறுத்துகிறது. அல்லேலூயா. அப்படி வசனத்தை கைக்கொள்ளுகிறவர்களுக்கும் செவி கொடுக்கிறவர்களுக்கும் கேட்கிறவர்களுக்கும் திறந்த வாசலை கட்ட வைத்திருக்கிறார். அல்லேலூயா. மறுதலிக்காரர்களுக்கு திறந்த வாசல், வசனத்தை கைக்கொள்ளுகிறவர்களுக்கு திறந்த வாசல். பரிபூரணம் வந்தாலும் ஆண்டவரை மறுதலிக்காதவன், தரித்திரம் வந்தாலும் ஆண்டவரை மறுதலிக்காதவன், பாடுகளுக்கு மத்தியில் பரமனை மதிக்கப்படுத்துகிறவன், அல்லேலூயா, அவனுக்கு முன்பாக திறந்த வாசலை கர்த்தர் வைக்கிறார். இந்த வசனத்தை நான் கேட்கும் பொழுது நான் உயிர்ப்பிக்கப்படுகிறேன். இந்த வசனத்தை நான் கேட்கும் பொழுது உணர்த்தப்படுகிறேன். இந்த வசனத்தை நான் கேட்கும் பொழுது உங்களை கட்டப்படுகிறேன். இந்த வசனத்தை நான் கேட்கும் பொழுது உள்ளத்திலே கூற்றப்படுகிறேன். அல்லேலூயா. ஆண்டவர் நல்லவர். ஆமென். இயேசு கிறிஸ்துவின் வசனத்தை கேட்கும் பொழுது நான் பரிசுத்தமாகிறேன். அல்லேலூயா. வசனத்தை கேட்கும் பொழுது பரலோக சந்தோஷத்தை அடைகிறேன். ஆமென். அல்லேலூயா. இன்னும் சொல்லிட்டே போறோம். வசனம் வசனம் நிறைய பேருக்கு வசனம் வாசிக்க சொன்னாலே விஷம். வசனத்தை கேளாதவனுடைய ஜெபம், வேதத்தை கேளாதவனுடைய ஜெபம் அருவருப்பு. படிக்க தெரியல ஒன்றும் பிரச்சனை, அதுக்கு நீங்க நிறைய வசன ரேடியோ எல்லாம் வந்துருச்சு, கேசட் வந்துருச்சு. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். உங்களோட பிசாசு வசனம் தெரியும். ஆமென் சொல்லுங்க. அவனை எதிர்ப்பதற்கு நமக்கு வசனம் முக்கியம். சத்தியம் என்னும் வசனம் தெரியும். ஆமென் சொல்லுங்க. ஆவியின் பட்டயம் என்னங்க? ஆவியின் பட்டயம் அந்த வசனம். அல்லேலூயா. அந்த பட்டயத்தோடு எடுத்துக்கொண்டு. அல்லேலூயா. பவுல் பேய் துரத்துறாரு அப்படி சொல்லிட்டு ஒரு சிலர் போய் பேய் துரத்துனாங்க. பேய் பார்த்தா அவங்க மேல பாஞ்சு, பவுல் சொல்றது இயேசுவின் நாமத்தில் பேய் துரத்துனாங்க, பாஞ்சு ட்ரெஸ் எல்லாம் உரிஞ்சு அவங்க நிர்வாணமாக்கி ஓட விட்டுச்சு. இயேசுவின் நாம சொன்னானே, ஏன் பேய் போல? இயேசுவின் நாம சொன்னா இயேசுவோட வசனம் இல்லை. நான் இயேசுவை தெரியுது, வசனம் தெரியல. அல்லேலூயா. வசனம் ரொம்ப முக்கியங்க. வசனம் ரொம்ப முக்கியம். இந்த நாள் இருந்து பைபிளை படிங்க. வாலிப பசங்க முழங்கால் போட்டு படி. ஒரு அதிகார வாச போல முழங்கால் போட்டு வாசி. பிள்ளைக்கு 3 வயசு ஆயிடுச்சா, முழங்கால் படிக்கிறத வச்சு பைபிளை கையில கொடுங்க. பிள்ளைக்கு 3 வயசு ஆயிடுச்சு, அதுக்கு ஒண்ணுமே தெரியல, பைபிளை கையில குடிச்சுன்னா பைபிளை கொடுத்து முழங்கால நிக்கவே கஷ்டம். கொஞ்ச நேரம் பைபிளை குடிச்சு முழங்கால நிக்கட்டும். 3 வயசு ஆகும், 4 வயசு ஆகும், 5 வயசு ஆகும். அல்லேலூயா. பிள்ளையாக வளர்க்க வேண்டிய வயதில நீ சரியாய் வளர்த்துவாயானால் முதிர் வயதில் அவன் காத்துக் கொள்ளுவான். தன் இஷ்டத்துக்கு விடப்பட்ட பிள்ளை தன் தாய்க்கு லட்சியத்தை கொண்டு வரும், அவமானத்தை கொண்டு வரும். ஆமென். அல்லேலூயா. கொடுங்க, பைபிளை கொடுங்க. பிள்ளை பேச தொடங்கும் போது இயேசுன்னு சொல்லி கொடு.
அல்லேலூயா. உங்களை வாழ வைக்கிற தெய்வம் இயேசுவை சொல்லட்டும். அல்லேலூயா சொல்லட்டும். ஆமென் சொல்லுங்க. பிள்ளைக்கு படை கொடுங்க. முழங்கால் போட்டு வாசி. ஒரு அதிகாரம் ஆகிடும். முழங்கால் போட்டு வாசி. குட்டி வலிக்கிறது வலிக்கட்டும். நாளைக்கு வாழ்க்கை சுகமா மாறும். ஆமென் சொல்லுங்க. பைபிளை படிட்டா மூஞ்சி போற போக்க பார்க்கணுமே. அது வரைக்கும் சிரி சொல்றவன் அது வரைக்கும் படிக்கிறேன் அப்படிமா. அவன் நல்லா சிரிச்சு பேசிட்டு இருப்பான். சிரிச்சுட்டு இருக்கும் போதே சரி நல்ல மூட்ல சொல்லிடலாம் அப்படின்னு பார்த்து தம்பி பைபிள் வாசி என்னோட இப்பதான் நல்லா பேசுனேன் மூஞ்சி மாதிரி டெரர் ஆயிட்டு இருப்போம். ஜெபம் பண்றேன் சாப்பிடு வந்துடுறேன் சாப்பிடுறேன் சொல்றியா? வசன பசி இருக்கணும். நமக்கு என்ன இருக்குங்க? என்னங்க பைபிள் வாசிக்கல இன்னைக்கு தூக்கம் வரக்கூடாது. ஜெபம் பண்ணல இன்னைக்கு தூக்கம் வரக்கூடாது. இன்னைக்கு ஆண்டவரோட பேசல தூக்கம் வரக்கூடாது. ஏதோ இழந்த மாதிரி உணர்வு வரணும் நமக்கு. அப்பதான் சரியான பாதையில் போயிட்டு இருக்கிற அர்த்தம். என்னோட கஷ்டம் தான் ஆண்டவருக்கு தெரியும் அப்படின்னு. அல்லேலூயா. என்னுடைய கஷ்டம் ஆண்டவருக்கு தெரியும். நம்ம ஆண்டவரை சொல்றோம் பாருங்க. அவரு அமைதியா இருக்கிற பிரச்சனையே கஷ்டம் ஆண்டவருக்கு தெரியும். என்ன கஷ்டம் தெரியும்? ஆண்டவரை கவனிச்சுக்கிற நல்லதா இருக்கிற என்ன கஷ்டம் கேட்கணும். படம் போதே கேட்கணும் இல்லையா? கர்த்தர் நல்லவர் கவனமா இருக்கார். அல்லேலூயா. அவர் நாமத்தை மறுதலிக்காதவனுக்கு திறந்த வாசல். ஆமென். அல்லேலூயா. அவர் வசனத்தை கைவிடுகிறவர்களுக்கு திறந்த வாசல். கொஞ்சம் பேர் இருந்தும் அவர் நாமத்தை மறுதலிக்கவில்லையே, ஆகவே திறந்த வாசல். நிறைய பேர் போன வருஷம் லாக்டவுன் வந்துச்சு, கஷ்டமா இருந்துச்சு. நம்ம சபையில் நிறைய பேருக்கு கஷ்டம். ஆனால் அந்த சூழ்நிலையில் நம்ம குடும்பமாய் ஆராதித்தார்கள், ஆண்டவரை தேடினார்கள், ஆண்டவரை மகிமைப்படுத்தினார்கள், ஆண்டவர் உயர்த்தினார்கள், வேதத்தை வாசித்தார்கள், ஆண்டவரை கனப்படுத்தினார்கள். அல்லேலூயா. அப்படிப்பட்டவர்களுக்கு திறந்த வாசலை கர்த்தர் நாளில் வைக்கிறார். கரங்களை வேலை கர்த்தர் பாடுகளுக்கும் போராட்டங்களுக்கும் உபத்திரவங்களுக்கும் கண்ணீர்களுக்கும் வேதனைகளுக்கும் மத்தியிலே என் நாமத்தை மறுதலியாமல் என் பாதத்தில் விழுந்து கிடந்தாயே, உனக்கு முன்பாக ஒருவரும் பூட்டப்படாதபடி திறக்கிறவரும் ஒருவரும் திறக்கப்படாதபடி பூட்டுகிறவருமாக தேவனாகிய கர்த்தர் நன்மையின் வாசலை திறந்திருக்கிறார், ஆசீர்வாத வாசலை திறந்திருக்கிறார், விடுதலையின் வாசலை திறந்திருக்கிறார், எதிர்கால வாசலை திறந்திருக்கிறார். உன் பிசினஸுக்கு தேவையான நல்ல எதிர்கால வாசல்களை கர்த்தர் திறந்து வைத்திருக்கிறார். நாமே சொல்லலாம். அல்லேலூயா. நல்ல வாழ்க்கை கொடுக்கிற ஒரு வாசலை கர்த்தர் திறந்து வைத்திருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. நன்மையும் கிருபையும் பின்தொடர போகிறது. காரணம் நமக்கு முன்பாக திறந்த வாசல். எழுந்திருக்கலாமா? கர்த்தர்
இல்லை